வெல்கம் டு ஷாக்குல் ஃபிசிக்ஸ். டிஆர்பி காரனுக்கு திடீர்னு என்ன ஞானோதயம் வந்துச்சோ தெரியல, படபடன்னு ஒரு 4 வரி எழுதி அதை பத்திரிகை செய்தியாக விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் மாஸ்டருக்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தொழில்நுட்ப குறைபாடில் இருக்கிறதால அது மட்டும் சரியாக இல்லை. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, தொழில்நுட்ப குறைபாடு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு மாதம் கழித்து ஒரு பத்திரிகை செய்தியில் ரெஸ்பான்ஸ் ஷீட் ரெடியாக இருக்குது, மாஸ்டர் கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குன்னா ரெடியாக இருக்கிறத போட்டு போயேன். ரெஸ்பான்ஸ் ஷீட் ரெடியாக இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு விட்டுருங்க, அடுத்தது மாஸ்டர் கொஷின் பேப்பர், அதான் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அடுத்தது விடுங்க, அடுத்தது நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் விடுங்க. 3ஐயும் ஒட்டுக்காக தான் விட்டாகணும்னு ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா? நீங்கள் ஏதோ புதுமையாக பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு ஒரேடியாக 1 மாதம் 2 மாதம்னு இழுத்து அடிக்கிறதுக்கு இப்போயும் இதுவும் எதுக்கு விட்டுருக்காங்கன்னா, சும்மா நம்மளை ஒரு அமைதிப்படுத்துறதுக்காக. இப்போ இந்த பத்திரிகை செய்தி பார்த்தாங்கன்னா திரும்பி அடுத்த 1 மாதம் வரைக்கும் யாரும் அவ்வளோவா வாய் திறக்காமல் இருப்பாங்க இல்லையா? அதனால தான். இல்லை எல்லாம் படித்தவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை படிக்காதவன்னு நினச்சின்னு இருக்காங்களான்னு எங்கள் யாருக்குமே புரியல. எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு வயிற்றில் நெருப்பு கட்டின்னு உக்காந்துட்டு இருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் குறைபாடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கவே 1 மாதம் ஆகுதுன்னா, அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆகுன்னு தெரியலையே. அதில் வேற கூடிய விரைவில் விடப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குறது ரெஸ்பான்ஸ் ஷீட் தானே. அதுக்கே நீங்கள் இவ்வளோ என்னவோ திடீர்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொன்னீங்கன்னா நிறைய பேரோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அதுவும் விட்டால் இந்த 3ம் சேர்த்து தான் விடுவோம். என்னது, வியூ யுவர் கொஷின் பேப்பரு, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு, அது கூட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்ன எக்ஸாமில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுருவாங்க, அடுத்தது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு 1 வாரமோ 1 மாதமோ கழித்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விடுவாங்க. அந்த ஆன்சருக்கு கூடவே இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றது விடுவாங்க. இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிலது அவங்க கொடுத்த கீ தப்பாக இருக்கலாம். அது நிறைய அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு, அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொஷின் சேலஞ்ச் பண்ணுறது தான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றது 3வது பட்சம் தான். ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட் தான் நமக்கு தேவை, அடுத்தது டென்டேட்டிவ் ஆன்சர். இதெல்லாம் அடுத்து பொறுமையாக விட்டால் கூட போதும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு காரணமாகவும் ஒரு சாக்காகவும் வச்சுட்டு 1 மாதம் தள்ளின்னு இருக்காங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதையும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த கட்சியும் இல்லை, எந்த தலைவரும் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. நாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தலையாட்டி தான் ஆகணும், கேள்வி கேட்காம ஆமான்னு சொல்லி தான் ஆகணும். அதுதான் நம்ம தலை விதி. நீங்கள் நினைக்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.